ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸோட க்ரியேட்டிவ் கொஸ்டின் செக்ஷனில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒன் ஆஃப் த கொஷின் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ இது வந்து ஒன்க்கான டெஃபினேஷன். மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக புரிஞ்சிக்கிறதே கிடையாது. இப்போது வந்து என்னென்னா x1 அண்ட் x2ன்னு டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸும் டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கூட ரிலேட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒன் இல்லை நமக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இன் அ டொமைன் ரிலேட்டட் வித் சேம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகிடும், இது மெனி டு ஒன் கேஸில் வந்துடும். இது ஒன் கிடையாது, இதுதான் நம்மளுக்கு ஒன். இப்போ நார்மலாக இதுதான் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ப்ரூஃபில் வந்து நம்ம என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்2, இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா x1 ஈக்குவல் டு எக்ஸ்2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். அதாவது ஃபங்க்ஷனில் ரெண்டு ஃபங்க்ஷனல்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னா ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்1 எஃப் ஆஃப் எக்ஸ்2 இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா இதுக்கு பேரலாக இருக்கிற இமேஜஸும் எனக்கு எப்படி இருக்குன்னா ப்ரீ இமேஜஸும் எனக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒன் கண்டிஷன் மெயின்டைன் ஆகும் அப்படின்றது கண்டிஷன் ஒன்னோட டெஃபினிஷன். ஆனால் ஒன்னுக்கு ரிவர்ஸ் டெஃபினிஷன்ஸும் இருக்குது. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ், அதாவது அவுட்புட்டில் இருந்து ஃபங்க்ஷனல் வேல்யூலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ்1 எஃப் ஆஃப் எக்ஸ்2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு என்ன வருது, x1 x2வை நம்ம ரிலேட் பண்ணுறோம். இதுக்கான இன்னொரு ப்ரொசீஜர் இல்லை இன்னொரு டெஃபினேஷன் வந்து என்னென்னா டொமைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது வைல் டேக்கிங் டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் த டொமைன். அப்போது இதோட கரஸ்பாண்டிங் இது என்ன லீட் பண்ணும் அப்படின்னா தட் ஷுட் பி ரிலேட்டட் வித் டூ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்1 நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்2. அப்போது இது ரெண்டுமே வந்து ஒன்னோட டெஃபினேஷன் தான். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பேஸ்ட் ஆன் த கோடொமைன் வேல்யூ, இங்கே வந்து ஸ்டார்ட் வித் டொமைன் வேல்யூஸ். ஸோ டொமைனில் டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது ரிலேட் ஆகிறதும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அப்படின்றதும் ஒன் டெஃபினேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்2 இம்ப்ளைஸ் x1 ஈக்குவல் டு x2. நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில், ஏன்னா இது வந்து டைரக்ட் டெஃபினேஷன், இது ஓகே, இந்த கண்டிஷன் இருந்தால் நமக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் சியில் x1 நாட் ஈக்குவல் டு x2 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இதுவும் கரெக்டான டெஃபினேஷன் தான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா இந்த நன் ஆஃப் தீஸ் அப்படின்றது கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆப்ஷன் சி இது மாதிரி டெவலப் பண்ணிவிட்டு போத் ஏ அண்டு பி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது கரெக்டானோடனே அதை வந்து டிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸை ப்ராப்பராக க்ரோத் பண்ணுறதே கிடையாது. எப்பயுமே உங்களோட ஆப்ஷன்ஸில் இது மாதிரி குரூப்பிங் இருக்குது, போத் ஏ அண்ட் பி, போத் பி அண்ட் சி, இது மாதிரி ஏதாவது குரூப்பிங் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிமைனிங் ஆப்ஷன்ஸையும் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, see you in the next video.